பக்தி அணியில் வருகின்றார் திரு ராம்குமார் அவர்கள். ராம்குமார் அவர் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டமும் வணிக நிர்வாகத்தில் முதுகலை பட்டமும் பெற்றவர். தற்போது முனைவர் பட்டத்திற்கான ஆய்வில் ஈடுபட்டுள்ளார். 21 ஆண்டுகளாக தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணியாற்றி வருவர். சுமார் 12 ஆண்டுகளுக்கு மேலாக மேடைகளில் பேசி வருகின்றார். மிக சிறந்த பேச்சாளர். தமிழ் மேடைகளில் தொடர்ந்து எனக்கு ஒரு நல்வாய்ப்பினை அமைத்து கொடுத்து கொண்டிருக்கும் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்திற்கும் இத்தனை விமர்சையாக கண்ணதாசன் 100ஐ கொண்டாட வேண்டும் என்று கலைமாலை அமைப்பினருடன் சேர்ந்து அந்த குழுவினருக்கும் நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் என்னுடைய பணிவின் வணக்கம். நான் சிங்கப்பூர் வந்த காலத்திலிருந்து பிச்சினிக்காடு ஐயாவை மேடையில் பார்த்து வியந்திருக்கேன். எனக்கு அவர் மேலே ரொம்ப மரியாதை உண்டு. ஆனால் இன்னைக்கு எங்க அன்னைக்கு பேசிட்டு போயிருக்காரான்னு எனக்கு புரியாம தான் உட்காந்துட்டு இருந்தேன். அவர் என்ன சொல்றாரு, பக்தி சுயநலம் அப்படிங்கிறாரு. எனக்கு என்னன்னா இந்த தலைப்பையே நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, கண்ணதாசன் ஒரு உணர்ச்சியின் பெட்டகம். நீங்க எந்த உணர்ச்சிக்கு போய் பாட்டு கேட்டாலும் அவர்கிட்ட இருக்கும். அப்படி ஒரு உணர்ச்சி பெட்டகம். அந்த உணர்ச்சி பெட்டகத்தில் ஏமாற்றம், ஏக்கம், எதிர்பார்ப்பு, இந்த 3ம் பக்தியை தவிர எல்லா ஜானலையும் உண்டு. ஆனா பக்தியில வெறும் சரணாகதி மட்டுமே எழுதிய பெருமை கொண்டியவர் கண்ணதாசன். நீங்க கண்ணதாசனை ஏன் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த தலைப்புக்கும் ஒரு மிகப்பெரிய பொருத்தம் இருக்கு. வாழற காலத்திலேயே ஒருத்தர் புகழ் பெற முடியுமா அப்படின்னு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர்ல கண்ணதாசன் ஒருவர். அப்படிங்கும் பொழுது அவர் காலத்துல வாழ்ந்த இயக்குநர்களா இருக்கட்டும், தயாரிப்பாளர்களா இருக்கட்டும், நடிகர்களா இருக்கட்டும், எல்லாருமே அவர்களுடைய படங்களில் கண்ணதாசனுடைய ஒரு பாடலாவது இடம்பெறாதா என்று ஏற்கப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை. இன்னும் ஒருபடி மேல போய் சொன்னா, யாருக்காவது படம் சரியா ஓடல, கண்ணதாசனுடைய ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் பரவாயில்லன்னு அவரை கூப்பிட்டு பாட எழுத சொல்லி தன்னுடைய படத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டவர்களும் உண்டு என்பதுதான் வரலாற்று. அப்பேற்பட்ட கண்ணதாசன் எதை அதிகமாக பாடி எஸ்கேஎஸ்எல்வி கணக்கெல்லாம் வர சொல்லிட்டு போனாங்க. 100 பாட்டு தான் பாடியிருக்காங்க, 500 பாட்டு தான் பாடியிருக்காங்க. விஜயகாந்த் படம் பார்க்குற மாதிரியே இருந்தது. அடுத்து காதல் எவ்வளவு பாட்டு, பக்தியில் எவ்வளவு பாட்டுன்னு கணக்கெல்லாம் சொல்லிடுவாங்க. ஆனால் எஸ்கேஎஸ்எல்வி நிறைய எங்க அன்னைக்கு பேசிட்டு போனாங்க. அவங்களுக்கு மனப்பூர்வமான நன்றியை நான் சொல்லிக்கிறேன். நிறைய பேசிட்டு போனாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, பாசம் பத்தி அவ்வளவு பேசினாங்கல்ல 10 நிமிஷம். ஆனா வரிக்கு வரி பாத்தீங்களா, எங்களை எதிரணியினர் இப்படிதான் பேசிட்டு போனாங்க. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, காதல் பாட்டுலயும் கண்ணன் இருந்தாரு அப்படின்னா ஒண்ணுமே இல்லம்மா. கண்ணதாசன் பார்க்கிற இடத்துல எல்லாம் தன்னுடைய கண்ணனை பார்த்ததுனால எல்லா இடத்துலயும் கண்ணனா அவருக்கு தெரிஞ்சார். அதனால காதல் பக்தி எல்லா இடத்துலயும் அவருக்கு கண்ணன் தான் தெரிஞ்சார். அதே மாதிரி அந்த மலர்ந்தும் மலராத பாடல் பாடினாங்க. அந்த பாடல் பாசத்திற்கு அப்படியே உதாரணம் அப்படின்னாங்க. அதுல தங்க கடிகாரம் வைர மணியாரம்லாம் வேணும்னு பாடுவாங்கல்ல, அந்த பாட்டு தானே அது. மாமன் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. உறவு எப்போதுமே எதிர்பார்ப்போடு இருக்கும். ஆனால் அந்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு வரிகளை நமக்கு கொடுத்தவர் கண்ணதாசன் என்று நாங்கள் பேசுவோம். நீங்க இந்த பக்தியில முதல் நிலை கடவுள் யார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பக்திங்கிறது பொதுவாக நம்ம கடவுளோட வச்சுக்கிறோம். அந்த கடவுள் யார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறைக்கெல்லாம் நீங்க கடவுள் யார் அப்படின்னு யாரையாவது சொன்னீங்கன்னா அவரோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் என்ன, அவர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தலைமுறையா இருக்கு. அப்போ அந்த தலைமுறைக்கு கடவுள் யாருன்னு சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு 45 வருடத்துக்கு முன்னாடியே கண்ணதாசனுக்கு இருந்திருக்குன்னு நாங்க சொல்றோம். இது தப்பா? அதே மாதிரி நான் எடுத்து வச்ச பாட்டை ரொம்ப அழகா சொன்னாங்க. பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருப்பான், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன் சொல்லி உங்ககிட்ட எல்லாம் கைத்தட்டல் வாங்கி சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா பாசம் கண்ண மறைக்கும். நம்ம எப்பவுமே முதல் சாப்டர் மட்டும் படிச்சுட்டு இங்க வந்துடுறது. அதே பாட்டுல அடுத்த சாப்டர்ல கண்ணதாசன் என்ன எழுதியிருக்காரு, தென்னை இளநீருக்குள்ளே தேந்தியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போட்டிருப்பான், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன் அப்படின்னு.
நம்ம அணிக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறது. அப்புறம் கைதட்டில் வாங்கிட்டு 100 பட்டு தான் இருக்கு. அடுத்து வரக்கூடிய ராம்குமார் இதெல்லாம் பேசுவார், நீ ஏன் ஸ்கிரிப்ட் வேற பேசிட்டு போயிட்டாங்க. இது அப்டிராக்டா தெரியும், ஆனா ரொம்ப யதார்த்தமா ரொம்ப சிம்பிளா அவர் விலகிட்டு போயிட்டாரு சார். நீங்க ஒண்ணுமே இல்லை, ஒரு தேங்காயை கொண்டு போய் ஒரு நாய்கிட்டயோ குரங்கு கிட்டயோ ரோட்ல போறது கொடுங்களேன், அது மேக்சிமம் என்ன பண்ணும், உருட்டிட்டு இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அதை உடைத்து அதற்குள் இருக்கக்கூடிய தேங்காய் என்பதை உணர்ந்து அதன் சுவையை உணரக்கூடிய மனிதனுக்கு கடவுள் தெரிவார் என்று கண்ணதாசன் எழுதினார். இதை விட ஒரு படி மேல போய் சொன்னோம் அப்படின்னா, நம்ம இறைவனுக்கு எதுக்காக தேங்காய் உடைக்கிறோம்னு ஒரு இடத்துல எழுதியிருக்கு. இல்லை நீங்க உடனே தேங்காய்க்கு குருமாக்குன்னு பேசக்கூடாது. மத்தியானம் உடைச்ச தேங்காய், நைட்டு தேங்காய்க்கு. நம் மனம் முறை முழுக்க இறைவன் இருக்கிறான். ஆனால் அதே மனத்தில் நான் என்ற அகங்காரமும் இருக்கிறது. அந்த அகங்காரத்தை எப்போது உடைக்கிறோமோ அப்பொழுது இறைவன் தெரிவான் என்ற தத்துவத்தை புரிவதற்காக தான் இந்த தேங்காயை உடைக்கிறதுன்னு ஒண்ணு வந்தது. அந்த பாட்டுல முதல் வரியை மட்டும் எடுத்துக்கிட்டு பாசம் புரியாது, கடவுளே புரியாதுட்டாங்க. பயந்துட்டேன், கோவில்ல உட்காந்துட்டு கடவுள் புரியலன்னா கீழே போனா காலேஜ் கிடையாது உங்களுக்கு. சரி, கடவுள் யார் சொல்லியாச்சு, கடவுள் எங்க இருப்பாரு, அடுத்தது வேகமா போய் தெய்வம் இருப்பது எங்கே அப்படிங்கிற ஒரு பாட்டுல ரொம்ப ஆழ்ந்த தத்துவத்தை சொல்றார். எண்ணும் எழுத்தும் நிறைந்தவர் நெஞ்சம் இறைவன் திகழும் வீடுன்னு சொல்ற. சரி, எண்ணும் எழுத்தும் இருந்தா அந்த இடத்துல கடவுள் இருப்பார் அப்படிங்கிறது. அப்பனா படிச்சிருக்கணுமா, படிச்சவங்க மனசுல எல்லாம் கடவுள் இருப்பாரா, கிடையாது. படிச்சபடி இருக்கிறவங்க கிட்ட கடவுள் இருப்பாரா, கிடையாது. படித்ததை 4 பேர்கிட்ட சொல்லி கொடுத்தவங்க கிட்ட கடவுள் இருப்பாரா, கிடையாது. இப்ப யார்கிட்ட தான் கடவுள் இருப்பார், இந்த 3 யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட கடவுள் இருப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரி தான் இந்த வரியோட ஆழம். நம்ம பொதுவா என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த பக்திங்கிறது கோயிலுக்கு போய் ஏதோ ஒரு வேண்டிட்டு வருதுன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஒரு ஆழ்ந்த பக்தி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கண்ணதாசன் வரிகளை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வரியை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க அடுத்தது இந்த பாட்டை வேற சொன்னாங்க, 1000 கரங்கள் நீட்டி. எனக்கு என்னன்னா, என் பேப்பரை எங்கேயோ பார்த்துட்டாங்களான்னு வேற ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு. நான் இதெல்லாம் பக்தின்னு எழுதிட்டு வந்தா அவங்க இதெல்லாம் ராம்குமார் பேசுவார்னு வேற சொல்லிட்டு போனாங்க. பக்தின்னு அடிச்சிருச்சு எனக்கு. சார், 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயை போற்றி ஒண்ணுமே இல்லை. அந்த பாட்டுல இயற்கையும் இறைவன் சொல்லக்கூடிய ஒரு வலிமையான தத்துவத்தை கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. கண்ணதாசனுடைய பக்தியை எப்பவுமே சும்மா நம்ம மேலோட்டமா பக்தின்னு புரிஞ்சுக்கிட்டா புரியாது, உண்மைதான். ஆனா அதை பிரபலமாக்கியது, அதை மக்கள் ஏற்றுக்கொண்டது எதனால் தெரியுமா, அதுல இருக்கக்கூடிய ஆழம். ஆனா அந்த ஆழத்தை சொல்லக்கூடிய எளிமை. இந்த ரெண்டுமே ஆக்சிமோரான். ஆனா இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே பாடல்ல கொடுக்க முடியும்னு கண்ணதாசன் நிரூபித்ததால் தான் கண்ணதாசனின் பக்தி பாடல்கள் பிரபலமா இருந்தது நாங்க சொல்றோம். சரி, இறைவன் யாரு சொல்லியாச்சு, எங்க இருப்பார்னு சொல்லியாச்சு, இயற்கையும் இறைவன் சொல்லியாச்சு. அப்ப அந்த இறைவனோட பெருமை சொல்லணும்ல, புரியணும்ல. ஏன்னா அடுத்த வந்து கேட்பாங்கல்ல, அடுத்த தலைமுறை நமக்கு கேட்கும், இறைவனை ஏன் கொண்டாடணும், ஏன் பெருமை பேசணும் அப்படின்னா. அதுக்கு ஒரு அருமையான பாடல், உலகெங்கும் நீ இருப்பாய் சிவபெருமானே அப்படிங்கிற அந்த ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க. செங்கரும்பில் எங்கிருந்து சர்க்கரையை வைத்தாய் அப்படின்னா மாங்கனியை வைத்தாய், வேப்பிலையை வைத்தாய்னு வருது. ஒண்ணுமே இல்லை. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, எல்லாம் ஒண்ணு தானே, ஒரே மாதிரிதான் மண் இருக்கு, ஒரே மாதிரிதான் நிலம் இருக்கு, ஆனா ஒவ்வொரு செடியும் வேற வேற மாதிரி இருக்கு. இந்த வியப்ப நீ எப்படி படைச்ச அப்படின்னு படைப்போட ரகசியத்தை சொல்லக்கூடிய அந்த பக்தி கவிதை. அப்ப நம்ம எல்லாருமே வேற வேற மாதிரி இருக்கோம், எல்லாருமே ஒண்ணா இருக்கும். ஆனா இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். ஆனா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு, ஒரு தனித்தன்மை இருக்கு அப்படிங்கிறத அந்த ஓம் சக்திங்கிற ஒரு பாட்டிலையும், எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் எல்லா தெய்வத்துடைய கருவும் உருவம் வேற மாதிரி இருக்கலாம், ஆனா கரு ஒண்ணுதான் அப்படிங்கிறத கண்ணதாசன் ரொம்ப அழகா சொல்றாரு. சரி, கடவுளோட பெருமையை பேசியாச்சு. கடவுள் ஆனா ஒரு நாள் பூமிக்கு வர்றாரு, இன்ஸ்பெக்ஷன் பண்றாரு. நம்ம படைச்ச உலகம் கரெக்டா இருக்கா, நம்ம அனுப்பின ஆளுங்கெல்லாம் கரெக்டா இருக்காங்களா அப்படின்னு பார்க்க வர்றாரு. பல பேர் கடவுள் அப்படி வரமாட்டான்னு நினைச்சுதான் நம்ம தப்பை பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். கடவுள் ஒரு நாள் வந்துடுறாராம். எப்படி வராராம், கடவுள் ஒரு நாள் உலகைக்கான தனியே வந்தாராம். கண்ணில் கண்ட மனிதனை எல்லாம் நலமா என்றார். சார், இப்போ இருக்கிற பக்தி எப்படி இருக்குன்னா, மளிகை கடையில போய் லிஸ்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஸ்விக்கி வந்துடுற மாதிரி இருக்கு. அது கிடையாது பக்தி. பக்தி அது கிடையாதுன்னு சொல்றாரு. கள்ளம் இல்ல பிள்ளை உள்ளம் நான் தந்தது, காசும் பணமும் ஆசையும் இங்கே யார் தந்ததுன்னு கடவுள் கேட்கிறார். இந்த போட்டி பொறாமை எதுவுமே இல்லாத உலகம் தான் பக்தி நிறைந்த உலகம்னு கண்ணதாசன் சொல்லக்கூடிய அந்த பக்தி பாடல்கள் தான்
இன்னைக்கும் பிரபலமா இருக்குன்னு சொல்றோம். சார் நிறைவா ஒரே ஒரு கருத்தை சொல்லி முடிச்சிடறேன். கந்தன் கருணைன்னு ஒரு படம். கண்ணதாசனுடைய பாடல் ஏன் இவ்வளவு பிரபலமாச்சு அப்படின்னா அவர் செஞ்ச ஹோம்ஒர்க். எல்லா பாட்டுக்கும் அவர் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வந்தார். என்ன சார் கண்ணை முன்னா அப்படியே கவிதை வரும்னு சொன்னீங்க, அப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. அந்த பாட்டிற்கு அவ்வளவு ஞானம் அவரிடம் இருந்திருக்கு. கந்தன் கருணை படத்துக்கு முழுக்க முழுக்க வாரியார் சுவாமிகளோட இருந்து அந்த பாடல்களை எப்படி எழுத வேண்டும் என்றெல்லாம் அவர் ஆலோசனைப்படி எழுதினார்னு வரலாற்று செய்தி. அந்த பாட்டை சீர்காழி கோவிந்தராஜன் பாடின உடனே சீர்காழி சிவச்சிதம்பரம் ஒரு பேட்டியில சொல்றாரு, நான் எந்த ஊருக்கு போய் பாடினாலும் எங்க அப்பாவோட அந்த பக்தி பாடல்கள் கண்ணதாசன் எழுதினதா திரும்ப திரும்ப பாட சொல்லி மக்கள் கேட்கறாங்க அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காருன்னா கண்ணதாசனுடைய பக்தி பாடல்கள் தான் பிரபலமாக இருந்தது. அந்த பக்தியை புரிந்து கொள்வதற்கு ஆழம் தேவையே தவிர அது கடினம் அல்ல. எல்லா தலைமுறையினரும் புரிந்துவதற்கு ஒரு டிக்ஷனரியாக கண்ணதாசனின் பக்தி பாடல்கள் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. ராம்குமார் அருமையாக பேசி தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறார்.